ரோபோசங்கருடைய மரணம் என்பது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரும் துயரத்தில் தான் இன்னைக்கு விடிஞ்சிருக்கு இந்த பொழுது. காரணம் வந்து ரோபோசங்கருடைய ஃபஸ்ட்டு மேடையிலேருந்து எனக்கு தெரியும். அசத்த போது யார், கலக்க போது யார், அவர் ரோபோவாக வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காண்டி அவர் பட்ட சிரமங்கள் அவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ உயரத்துக்கு வந்து தன்னுடைய உடல்நிலையை கவனிச்சிக்காமல் போயிட்டாருங்கிற வருத்தம் நண்பர்கள் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனாலும் இந்த மரணம் இவ்வளோ சின்ன வயசில் வந்திருக்கக்கூடாது. இதை வந்து நம்மளாலே தாங்க முடியல, உங்களுடைய ஃபேமிலி எப்படி தாங்கவும் தெரியல. எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்துக்கும் அது தாங்கிக்கிற பக்குவத்தையும் பிரார்த்தனையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். எப்போதுமே தெரியும், உலகத்தையே தெரியும், அவர் வந்து கமல் சார் மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பார். நைட்டே கூட கமல் சார் ரொம்ப வருத்தப்பட்டார். பல முறை கமல் சாரே ஃபோன் பண்ணி அவரை வந்து வார்ன் பண்ணியிருக்காரு, உடல்நிலையை கவனிச்சுக்கங்க, நீங்கள் உடல்நிலையை கவனிச்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. எப்போதுமே வந்து அவருடைய பிரியமானவர்களுடைய லிஸ்ட்டில் ரோபோசங்கருக்கு ஒரு இடம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்பயும் பெரும் வருத்தத்தில் இருக்கார். ஏன்னா கேட்டிங்கன்னா, தன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறவர்களை எப்போதுமே நம்மவர் வந்து புறம் தள்ளுவதில்லை. அந்த வகையில் பார்த்து பிரியமானவர்கள் வரிசையில் முதல் வரிசையில் தான் ரோபோ வந்து எப்போதுமே கமல் சாரை பொறுத்த வரைக்கும் இருப்பார். நிச்சயமாக அந்த துயரத்துக்கு வந்து கலந்துக்குவார்னு எதிர்பார்க்குறேன்.